பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்திலே நீ ஒப்புக்கொடுக்கின்றேன். இன்றைய நாளில் நீ ஜீவனோடு நீக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். தாங்கும் மீண்டும் நடத்தும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய நாட்களில் போன சண்டே நான் மீண்டும் வருவேன், கூட்டி செல்வதற்கு, யாரை கூட்டி செல்வதற்கு நான் வருகின்றேன் என்பதை குறித்து நான் பார்த்தோம். அதை குறித்து தானே வீடியோ என்னிடத்தில் இருக்கின்றது யூடியூப்லே. அதுக்கு முதல் கிழமை நாங்கள் பார்த்தோம், நான் போகிறது நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் போகிறது நல்லது என்று சொன்னார். நான் போகிறதற்காக ஏன் போகின்றேன், போகும்போது நான் உங்களுக்கு போய் என்ன காரியத்தை நான் அங்கே ஏற்படுத்துவேன், மீண்டும் நான் வருவேன், வரும்போது நான் என்ன காரியத்தை ஏற்படுத்தி வருவேன், நான் கூட்டி செல்ல போகின்றேன், யாரை கூட்டி செல்ல போகின்றேன் என்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தை, இயேசுவின் அன்பை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அன்பு இல்லாதவன் தேவனுக்குரியவன் அல்ல என்று நாங்கள் வாசிக்கிறோம். அன்பை குறித்து நான் நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு நான் ஒரே ஒரு 2-3 காரியத்தை நான் அழுத்தி நான் சொல்ல விரும்புகின்றேன். தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது உலகத்திலே இருந்த ஜனங்கள் மீது, பாவிகள் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய இரக்கம், கிருபைகள் எல்லாம் இந்த பூமியிலே இருந்த பாவிகளாகிய எங்கள் மேல் காட்டப்பட்டது. அந்த பாவத்தை நாங்கள் அவரை அடித்து, அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்பு அவரை சிலுவையிலே அடித்து கொலை செய்யத்தக்கதான மீறுதல்களை செய்த ஜனங்களை ஆண்டவர் சொல்கிறார், பிதாவை இவர்கள் செய்கிறது அறியாதது என்னென்று தெரியாதபடினால் இவர்கள் இதை செய்கிறார்கள், மன்னியும் என்று சொல்லி, அதே போலவே தேவனுடைய அன்பு எங்களுக்கு வெளிப்பட வேண்டும். நாங்களும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும்படி உலகத்தில் அன்பாயிருந்து, தேவனுடைய இந்த ஜனங்களுக்காக அன்பாயிருந்து, அவர்களை மன்னிக்கத்தக்கதாக அந்த அன்பும் இரக்கமும் கிருபைகளும் எங்களை நிரப்ப வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் எங்களை நிரப்ப வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் என்பது அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் செய்கிறது. மிரக்கல், வண்டர்ஸ், not only that's not அது ஃப்ரூட்ஸ் இல்லை, அது முதல் எங்களுடைய ஃப்ரூட்ஸ் விளங்கணும், கனிகள் விளங்கணும். அதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் வாசிப்போம் லூக்காவிலே 23வது அதிகாரத்திலே இருந்து 28-34 நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 34வது வசனம் மட்டும். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதி என்றும், பிள்ளை பெறாத கற்பங்கள் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவருடைய கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளியையும் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். 34வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கின்றார்கள்.
பிதாவே இவர்களை மன்னியும். இன்றைய நாளுக்காய் நான் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணும்போது என்னுடைய இருதயத்திலே வைத்த வார்த்தை ஆண்டவர் இதுதான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதை குறித்து நாங்கள் பார்க்க கட்டாயம் வேண்டிய காரியம் உண்டு. அதிலே முதலாவது காரியம், அவர்கள் சிலுவையிலே அறைந்தவர்களை மாத்திரமல்ல, தனக்கு பக்கத்திலே இருந்த கள்ளரை மாத்திரமல்ல, பூமியிலே ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்கின்ற ஒவ்வொரு சிறு குழந்தைக்கும் இயேசு அன்பாயிருக்கின்றார். அவருடைய பாவங்களை அவர் மன்னிக்க தயாராயிருக்கின்றார். முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி லூக்கா 23 இல்லையா? ஓகே, லூக்கா 23:34 நாங்கள் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எவைகளை செய்தார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். கிறிஸ்து என்ன செய்தார் என்று பார்த்து நாங்களும் செய்ய பிரியப்பட வேண்டும். அதைத்தான் கிறிஸ்து விரும்புகின்றார். அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஃபர்ஸ்ட், ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறவன் தன்னுடைய வாழ் நாட்களிலே அவன் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னிக்க எனக்கு விடுதலை கொடுக்க, என்னை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவன் முழுமையுமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது தேவ ஆவியானவர் அவனை நிரப்புவார். அவன் அதற்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும் என்றல்ல. ஞானஸ்தானம் எடுக்க முதலே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள். பைபிளிலே நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பு கூட தேவன் அவைகளை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அப்போ ஒருவன் கிறிஸ்துவை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது, இருதயத்திலே அவனுக்கு கர்த்தர் வந்து தங்கும் போது, இருதயத்திலே அவனுடைய சிந்தை நினைவிலே தான் எல்லா எண்ணங்களும் தோன்றுகின்றது. எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்றோம் மூளையிலே இருந்தல்ல, இல்லை, இருதயத்திலே தான் சிந்தைகள், எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் தோன்றுகிறது இருதயத்திலே. அப்ப அந்த இருதயத்திலே அவன் நினைக்கும் போது கர்த்தர் என் பாவத்தை மன்னிக்க வல்லமையுள்ளவரும் போதுமானவருமாய் இருக்கின்றார் என்று நினைக்கும் போது அந்த இருதயத்திலே அவனுக்கு ஒரு சால்வேஷன் உண்டாகின்றது, ரட்சிப்பு உண்டாகின்றது. ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு இருதயத்திலே தான் முதல் உண்டாகின்றது. இருதயத்திலே உண்டான நினைவுகளும் அவன் இருதயத்திலே உண்டான சிந்தைகளும் எண்ணங்களும் தோற்றங்களும் தான் அவனுடைய செய்கைகளை காண்பிக்கின்றது. அப்ப ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானா இருந்தால் அவன் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவனுடைய இருதயத்திலே அந்த நினைவு அவனுக்கு உதித்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒருவரை நேசிக்கிறதா இருந்தாலும் ஒருவரை வெறுக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இதுதான் அதை முதல் உறுதிப்படுத்தும் இருதயம். நாங்கள் நினைக்கிறவங்களுடைய நினைவு சிந்தைகள் எங்கே வருகிறது, எங்களுக்கு அதை நாங்கள் வெளிப்படுகிற இடத்தை பார்க்கின்றோம். ஆனால் தோன்றுகின்ற இடத்தையோ நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் பைபிளில் தெளிவாய் பார்க்கின்றோம், எண்ணம் இருதயத்தில் சிந்தை நினைவெல்லாம் இங்கே இருந்து தான் தோன்றுகிறது, அதற்கு பிறகு இங்கே இருந்து வெளிப்படுகின்றது. நாங்கள் வெளிப்பட்டதை கண்டோம், தோன்றினதை அறியாமல் இருந்தோம். ஆனால் இப்பொழுது தோன்றினதை இடத்தை அறிந்து வெளிப்படுகிறதை நாங்கள் காண்கின்றோம். அதனாலே தான் அப்போஸ்தலர்களும் அவருடைய இருதயத்திலே, அதாவது தங்களுடைய சரீரத்திலே கிறிஸ்துவை சுமந்ததை யாரும் காணல. ஆனால் அவருடைய கிரியைகள், அவைகளுடைய செயல்கள் எல்லாம் வெளிப்பட்டதை கண்டாங்க. அதனால தான் சிந்தைக்கும் நினைவுக்கும் செயலுக்கும் எல்லாத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்ப ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எப்போ ஒரு மனுஷனுக்கு இருதயத்திலே உண்மையான சல்வேஷன் அல்லது உண்மையான விடுதலை, ரட்சிப்பு கிறிஸ்துவே வந்து தங்கும் போது எப்படி கிறிஸ்துவுக்கு இருந்த சிந்தை அவனுக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் தண்ணீர் இருக்கின்றது, அந்த தண்ணீரை எடுத்து நான் குடிக்கும் போது என்னுடைய தாகம் தீர வேண்டும். தாகம் தீர்ந்தால் தான் அது தண்ணீர், இல்லைன்னா அது தண்ணீரே இல்லை. நான் சொல்ல முடியாது அது தன்னுடைய தன்மையை இழந்து போயிட்டு. நீருக்கும் உரிய தன்மையை யாராலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது, அப்படியே தான் இருக்கிறது, என்றும் மாறாது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயமும் சிந்தையும்
நினைவு என்றும் மாறாதது. அது அவருக்குள்ளே இருந்தாலும் சரி, இன்னொருத்தனுக்கு கடத்தப்பட்டாலும் சரி, அல்லது அதை பெற்றுக்கொள்கிறவனா இருந்தாலும் அதைத்தான் செய்யும். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் வாசிக்க வேண்டும். யோவான் 3:16 நாங்கள் வாசிக்க வேண்டும். யோவான் 3:16 நாங்கள் வாசிக்கும் போது நாங்கள் வாசிக்கின்றோம், குமாரனை விசுவாசிக்கின்றவனுக்கு அவர் என்ன செய்கின்றார் என்றால், அவன் கெட்டு போகாதபடி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதாவது உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்றால், அவர் உலகத்தில் இருக்கிற எங்களுடைய ஜனங்களை அன்பு கூர்ந்தார், எங்களிலே அன்பு கூர்ந்தார். ஏன் அவர் எப்படி அன்பு கூறுகிறார் என்றால், கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அந்த தேவனுக்கு பிரியமானது என்னதென்று சொன்னால், அவர் ஏன் அன்பு கூறுகின்றார் என்றால், ஒருவன் கெட்டு போகாமல் குமாரனை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் நடக்கும்போது அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதனாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் ரட்சிப்புக்காக அவர் கொடுத்தார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, அதே போலதான் எங்களுடைய வாழ்விலும் தேவனுடைய பிள்ளையாய் வாழுகின்ற நான், ஒரு தேவனுக்குள்ளே வாழுகின்ற நான், அல்லது கிறிஸ்தவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினாலே நடத்துவிக்கப்படுகிறவன், ஒரு பரிசுத்த ஆவியினாலே நடக்கப்படுகிறவனுடைய சிந்தை எப்படி காணப்படும் என்று சொன்னால், கிறிஸ்து எவ்வண்ணமாய் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்து தன்னை கொடுத்தாரோ, ஏன் கொடுத்தார்? இவர்கள் அழிந்து விடாதபடி நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொல்லி. அந்த ஒரே ஒரு சிந்தை தான் இந்த யூகே தேசத்திலே இருந்து, ஜெர்மன் தேசங்களிலே இருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து, அமெரிக்காவில் இருந்து, இலங்கை, இந்தியா, சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான் போன்ற தேசங்களுக்கு வந்து எங்களுடைய ரட்சிப்புக்காக அவர்கள் தங்களுடைய ரத்தத்தையும் சிந்தின அந்த அன்புதான் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. நாங்க சும்மா நினைக்கக்கூடாது, அவங்க வந்தாங்க, மிஷனரியா வந்தாங்க, அடிக்கப்பட்டாங்க, செத்துட்டாங்கன்னு நாங்கள் சும்மா ஸ்டோரியா வாசிச்சுட்டு போறோம் இல்லைங்க. அவங்களுக்குள்ள உள்ளுக்கே காணப்பட்டது என்ன தெரியுமா? இந்த யோவான் 3:16, அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு, அவர்கள் கெட்டு அழிந்து விட போகாதபடிக்கு நான் இலங்கை தேசத்துக்கு அல்ல இந்திய தேசத்துக்கு சென்று நான் கிறிஸ்துவை கொடுப்பேன், என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, அவர்களுடைய ரட்சிப்பு இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஒருவருடைய ஜீவன், ஒருவருடைய சரீரம் அங்கு பல லட்சம் பேரை தேவனிடத்திலே கெட்டு போகாமல் விசுவாசிக்கப்படும் என்கின்ற அந்த அவர்கள் கொண்ட ஒரே நம்பிக்கை தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறதானது என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த மன்னிப்பு எங்கே எப்படி விளங்குகிறது என்று சொன்னால், இங்கே அவர்கள் கெட்டு போய்விடாதபடிக்கு, அழிந்து போய்விடாதபடிக்கு கொடுக்கத்தக்கதான அன்பு. நான் பேசினால் பல நேரங்கள், பல மணி நேரங்கள் பேச முடியும். ஆனால் நிறைய வார்த்தைகள் ஒன்று. நான் இன்றைக்கு சொல்லுகிறதான ஒரே ஒரு காரியம் என்னென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும், பார்க்கின்ற ஜனங்கள் கிறிஸ்துவை அறியலையே, அவர்கள் கெட்டு அழிந்து விடக்கூடாது என்று கிறிஸ்துவை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான இருதயத்தின் சிந்தைகளும் விருப்பங்களும் ஒவ்வொருவரையும் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவட்டும். தேவன் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றார். அவர் அவருடைய ராஜ்யத்திலே அன்பு கூறுகின்றார். அவர் அவருடைய ராஜ்யத்திலே கிரியைகளை செய்து கொண்டிருக்கின்றார். எவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கின்றார்களோ அவர்களோடு தேவன் கூட இருந்து நடத்துவார். அதற்காக நான் உங்களை இரத்த சாட்சியால் போக சொல்லல, மறைக்க சொல்லல. உங்களால் முடிந்த அளவு, உங்களால் தெரிந்த அளவுக்கு ஒரு 2 பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்க. ஜீசஸ்
Jesus died for your sin. அதனால் அதை சொல்ல முடியாட்டி உனக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரும்படிக்கு, நித்திய ஜீவனை பெற்றுத்தரும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, அதில் ஒரு வசனம் சொல்லுகிறது, 12வது வசனம், நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்கள் எங்களுக்கு மன்னி. ஸோ கிறிஸ்து மன்னித்தார், பிதா மன்னித்தார், எங்களுக்கு மன்னிக்கப்பட்டார். இப்பொழுது கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மன்னிக்கின்ற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இவருடைய அக்கிரமங்களை மீறுதல்களை நீங்கள் எண்ணாதிருக்கிறீர்களோ அவைகள் எண்ணப்பட மாட்டார். ஆனால் நீங்கள் யாருக்கு மன்னிக்காதிருக்கிறீங்களோ அவைகளுக்கு மன்னிக்கப்படாது என்று சொல்லி அதில் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்கிறார், பரிசுத்தாவிக்கு விரோதமாய் வருகின்ற காரியங்களை தவிர மிச்ச எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும். வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகின்ற காரியங்களை தவிர மிச்ச எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும். அப்ப மன்னிப்பு என்பதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. நான் கிறிஸ்தவனானால் என்னுடைய இருதயம் மன்னிப்பை அடிப்படையாய் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஏன் நான் எனக்கு ஆண்டவர் இவைகளை பேச சொன்னபடி நான் பேசுகின்றேன். என்னுடைய இருதயத்திலே நான் ஆண்டவரே இந்த வசனத்தை நீ தந்து விட்டேன், நான் எதை குறித்து இந்த நாளிலே நான் ஜனங்களோடு பேச வேண்டும் என்ற போது மன்னிப்பும் இரக்கம், மன்னிப்பும் இரக்கமும், எங்களுடைய மன்னிப்பு எங்களுடைய இரக்கம் கிறிஸ்துவனுடைய கிருபையை வெளிப்படுத்த தெரியுமா? நாங்கள் சும்மா சிம்பிளா சொல்லுகிறோம், நாங்கள் மன்னிக்கிறோம், நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று சொல்லி இல்லை. நாங்கள் மன்னிப்பது, ஒருவரை நாங்கள் மன்னிக்கும் போது அவர் கிறிஸ்துவனிடத்திலே வரும்போது, என்னடா சில காரியங்களை செய்வன் மன்னிக்கிறானே என்று சொல்லி ஓகே அவர் அன்பாய்ந்து கிறிஸ்துவை அறியும் போது அந்த கிறிஸ்துவனுடைய கிருபை அவன் மேல் காணப்படுகிறது. அப்போ ஒருவனுக்கும் கிறிஸ்துவனுடைய கிருபை அவன் மேல் வெளிப்படுவதற்கு மன்னிப்பு அவசியமாயிருக்கின்றது. அப்ப நாங்கள் மன்னிக்கிறதுனாலே அல்ல, தேவன் எங்களுக்கு அந்த மன்னிக்கின்ற அந்த இருதயத்தை தந்தபடியினால் அவருடைய மன்னிப்பு, அந்த மன்னிப்புக்குரிய அதிகாரம், அந்த மன்னிப்பு என்கின்ற சொல்லுக்குரிய அந்த அதிகாரம் வல்லமை அந்த வசனத்திலே காணப்படுகின்றபடினால் அந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கின்றது. அப்ப அந்த மன்னிப்பு என்கின்ற அந்த வசனத்திலே காணப்படுகின்றது ஜீவனானது அவருக்குள்ளே கிரிகை செய்கின்றது. நான் இதை சொல்லிட்டு நான் போக விரும்புகிறேன். நான் ஒரு மிஷனரியினுடைய லைஃப்களை நான் பார்க்கிறது உண்டு. அன்றைக்கு ஒரு மிஷனரியின் லைஃபை நான் பார்த்தேன். அதிலே அமெரிக்கா தேசத்திலே இருந்து இந்திய தேசத்துக்கு பழங்குடியினர் வாழ்கின்ற ஒரு இடத்திற்கு ஒருவர் போகின்றார். அவர் போய் 7 வருஷம் அங்கு கஷ்டப்படுகின்றார். 7 வருஷம் கஷ்டப்பட்ட பின்பு ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு எத்தனையோ துன்பம், எத்தனையோ வேதனை வந்தது. அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார், சாப்பிடாமல் இருந்தார். அவருக்கு சிலர் சாப்பாடில் கொடுக்கும் போது சாப்பாட்டிலே உப்பை, தூளை, மண்ணை கலந்து கொடுத்தார்கள். அப்படியெல்லாம் வேதனைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவருக்கு கர்த்தர் ஜீவனை காத்து வைத்திருந்தார். 7வது வருஷம் முடிய அவர் சொன்னார், ஆண்டவரே நான் போகிறது நல்லது என்று நினைக்கின்றேன் என்ற போது ஒரே ஒரு குடும்பம் அவரை ஏற்றுக்கொண்டது. அந்த ஒரே ஒரு குடும்பத்தின் அந்த பழங்குடி இனத்தின் தலைவன் அவர்களை துன்பப்படுத்த அவன் தயாராயிருந்தான். வேதனைப்படுத்த அந்த சமூகத்தின் நடுவிலே கொண்டு வைத்து அவனுக்கு சக வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்க ஆயத்தமாயிருந்தான். ஆனால் அந்த இடத்திலே வந்தபோது அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள், என்னை கிறிஸ்து மன்னித்து அவர் எனக்கு செய்ததை நான் அறிந்து கொண்டபடியினால் நீங்கள் எனக்கு என்ன துன்பத்தை தந்தாலும் என்ன வேதனையை தந்தாலும் நான் உங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கின்றேன். நான் மன்னிப்பேன். நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் நான் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன், நான் மன்னிப்பேன். என்னை அல்ல, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் கொன்று போட்டாலும் நான் உங்களை மன்னிப்பேன். இதைக்கு முன்பு மிஞ்சினது நீங்கள் என்ன நாள் செய்ய அந்த மன்னிப்பு என்று சொன்ன அவர் பேசினது தன்னுடைய ஜீவனை பார்க்கலாம் நான் மன்னிக்கிறது தான் எனக்கு இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொன்னபோது
அந்த கிராமம் முழுவதுமே அந்த தலைவன் சொன்னான், இவன் இந்த மன்னிக்கின்ற குணம் என்னுடைய இருதயத்திலே இப்போ வருகிறபடியினால் நானும் அவனை மன்னிக்க என்னுடைய இருதயம் சிந்தை ஏவுகிறது என்று சொல்லி, அப்போ அந்த மன்னிக்கிற தேவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி அந்த ஜனங்கள், அந்த கூட்டம் முழுவதுமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அந்த கூட்டம் முழுவதும் பாருங்க, ஒரு மனுஷன் 7 வருஷம் தனக்கு வந்த சகல மன்னிப்பையும் சகித்தார். அந்த கூட்டத்திலே ஒரு குடும்பத்தை தேவன் பிரித்தார். இந்த ஒரு மனுஷன் மன்னித்த மன்னிப்பு அவ்வளவு பேரையும் மாற்றினது. அந்த தலைவனுக்குள்ளாக வந்த அந்த மன்னிப்புகின்ற இருதயம், அதைத்தான் நான் இன்றைய நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அந்த மன்னிக்கின்ற இருதயம் எங்களுக்குள்ளே ஓடி காணப்படுகிறது. ஜீவனை கொடுத்து மன்னிக்கின்ற மன்னிப்புங்க கிறிஸ்துவனுடைய மன்னிப்பு. நான் மன்னிக்கின்ற மன்னிப்பெல்லாம் சும்மா இப்போ கோவப்பட்டுட்டு மன்னிச்சுட்டு பிறகு போகிறது, திரும்ப கோவப்படும் போது செய்யும்போது கோவப்படுகிறது மன்னிப்பு எங்களுடைய மன்னிப்பு. கோபம் வந்தால் பேசுகிறது பிறகு மன்னிக்கிற மன்னிப்பு. ஆனால் கிறிஸ்துவனுடைய மன்னிப்பு எப்படி தெரியுமா? மத்தேயு 20:28 மத்தேயு 20:28 நாங்கள் வாசிப்போம். வெரி இம்பார்ட்டன்டான வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படினா அதிகாரம் செலுத்தும்படி வராமல், மற்றவர்கள் மேல் அதிகாரம் ஆளுகை செலுத்தும்படி அல்லது அவர்களை கீழ்ப்படுத்தி துன்பப்படுத்தி தன்னுடைய விருப்பப்படி எல்லாம் செய்யும்படி அல்ல, அவர் மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படி வராமல், அது அதிகாரம் செலுத்தும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே ஜீவனை கொடுக்கத்தான். அநேகம் பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை அடிச்சிட்டோம், கொலை செஞ்சிட்டோம், இயேசு கிறிஸ்து செத்துட்டாரு என்று சொல்லி, செத்து போனாரு என்று சிலர், அநேகம் பேர் இயேசு கிறிஸ்து பைபிள்ல இயேசு கிறிஸ்து செத்துட்டாருன்னு சொல்றதை நம்புவாங்க, ஆனால் உயிர் தெழுந்தாருன்றதை நம்ப மாட்டாங்க. அவங்க அரவாசியை தான் நம்புவாங்க, அரவாசியை நம்ப மாட்டாங்க. அப்படியான கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. நேற்று நான் இந்த இடத்துல இருந்து சொல்லும் போது அவர் சொல்றார், ஜீசஸ் died 2000 years ago. நான் சொன்னேன், he rose again the third days. அவர் சிரிச்சு போட்டு போகின்றார். அவருக்கு அந்த பைபிளிலே இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்கின்றதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் உயிர்த்தெழுந்தார் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு கொஞ்சம் கடினமாயிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவனாயிருக்கிறார். அதே தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். அதற்கெல்லாம் இந்த வசனங்களை நாங்க காட்டணும். இயேசு கிறிஸ்து, நான் இந்த வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டணும். இங்க வா, இயேசு கிறிஸ்து பிறந்தது எதற்காக தெரியுமா? மனுஷனுடைய ஜீவனை மீட்கும் பொருட்டாக, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தாரே தவிர நீங்கெல்லாம் அடிச்சு அவரை கொலை செய்யறதுக்காக வரல. கொலை செய்ய முடியாது. இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தெளிவா சொல்லுகிறது, he is him himself, he is get back in life. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி, அவர் எங்களுக்கு இந்த ராங் இன்டர்பிரிட்டேஷன், too many wrong interpretation. ஏனென்றால் ஹீப்ரூவில் இருந்து இங்கிலீஷுக்கு வந்து, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வந்தது. அதுக்கு முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின மொழி அராமிக் மொழி. அராமிக் மொழி இப்ப இல்லை, ஏனென்றால் அது ஆபிரகாம் பேசின மொழி. அப்ப ஆபிரகாம் பேசின மொழி அந்த அராமிக், இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே பேசினார் சில அராமிக் மொழி. அந்த அராமிக் மொழி இன்றைக்கு பாசையில் இல்லை. அந்த அராமிக் மொழியிலிருந்து ஹீப்ரூவுக்கு வந்து, ஹீப்ரூவில இருந்து இங்கிலீஷுக்கு வந்து, இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு வந்திருக்கிறது. அப்ப எங்களுக்கு அர்த்தங்கள் எல்லாம் 100க்கு 100% எங்களுக்கு வந்து சேரல உண்மையான இது அர்த்தங்கள். இப்ப என்ன, எங்களுக்கு தமிழ்ல அன்பு என்றால் லவ், பாசம் லவ், நேசம் லவ். பட் இங்கிலீஷ்ல லவ் என்றால் லவ் தான். அவன் எல்லா இடத்துலயும் லவ் தான் போடுவான். ஸோ அந்த ஃபீல், உணர்வு, அந்த உண்மையானது வெளிப்படாது. அதனாலே தான் சில வசனங்களினுடைய தெளிவும் அறிவும் இன்னும் மனுஷரை உண்மையாய் வந்து சேரல. அதற்கு தேவனுடைய ஆவியானவருடைய துணை தேவை. அதற்காகத்தான் நான் சொல்றேன், எங்கள் பைபிளை வாசிக்கும் போது, தேவனே நீ எனக்கு உதவி செய்யுங்க, துணை செய்ய,
இந்த வசனங்களை எனக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி, எனக்கு தமிழ் தெரியும், வார்த்தையினுடைய மீனிங் தெரியும் என்று நான் தெரிந்து பைபிள் வாசிப்பேன் நான் இருந்தால் என்னுடைய ஞானத்திற்கு ஏற்றபடிதான் நான் இதை விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் தேவ ஆவியானவரிடத்திலே கேட்டு உம்முடைய ஞானத்தின்படியும் உம்முடைய இந்த வார்த்தையினுடைய நீர் வைத்திருக்கின்ற அர்த்தங்களினுடைய காரியங்களையும் விளக்கத்தக்கதான அந்த ஞானமும் தெளிவும் அறிவும் உம்மிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படட்டும் என்று கேட்கும்போது தேவன் இன்னும் அதிகமாக இந்த காரியங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்த போதுமானவராயிருக்கின்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அடித்து கொலை செய்யப்படல, அவர் தன்னை தானே ஒப்பு கொடுப்பதற்காகவே அவர் குமாரனாய் இந்த பூமியிலே மீட்கும் பொருளாய் வந்தார். அந்த அன்புதான் எங்களிடத்திலேயும் காணப்பட வேண்டும். ஒரு மனுஷனை நாங்கள் தேவனிடத்திலே, ஏனென்று சொன்னால் யாக்கோபு 5:20 சொல்லப்படுகிறது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகின்ற ஒரே ஒரு சம்பவம் இதுதான், ஒருவன் அழிவில் இருந்து மீட்கப்படுகின்றது. அப்ப நான் இந்த அன்பானது, தேவ அன்பானது எவ்வளவு எங்கள் மேல் காணப்படுகிறது பாருங்க. ஒருவர் தான் மரித்து இவர்களை மீட்பதற்காக அவர் எங்களுக்காக வருகின்றார். ஏனென்று சொன்னால் மத்தேயு 8:14 சொல்கிறது, அவர் எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், எங்களுடைய குறைவுகளை ஏற்றுக்கொண்டார், எங்களுடைய நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவைகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டுதான் அவர் சிலுவையிலே போகின்றார். அதே போல நாங்களும் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற நாங்கள், எங்களிடத்தில் நிறைய பலவீனம் உண்டு, என்னிடத்தில் பலவீனம் உண்டு. அப்போ சொன்னாங்க பவுல் பேதுரு எல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, என்னிடத்தில் பலவீனம் உண்டு. பட் அந்த பலவீனம் மனுஷனுக்கு தீமைக்கு ஏதுவானதாய் காணப்பட முடியாது. எங்களுக்குள்ளே பலவீனம் காணப்படலாம், அது மற்றவனுக்கு தீமைக்காக அல்லது அவனுக்கு ரட்சிப்பை தடை பண்ணுகிறதற்கு ஏதுவான அந்த பலவீனம் வெளிப்படவே கூடாது. பலவீனம் உண்டு, அந்த பலவீனம் அது எங்களுக்குள்ளேயே நாங்களே கண்டு அந்த பலவீனத்தை அடக்கி அமர்த்தி அடிச்சு போட்டுறணும். அது வெளியிலே வந்து மற்றவனுடைய ரட்சிப்புக்கு மனம் திரும்புதலுக்கு தடையான பலவீனமாய் வெளிப்படக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இப்படியான பலவீனங்கள் உள்ள எங்களை அவர் ஏற்றுக்கொண்டது போல கிறிஸ்துவை நோக்கி எங்களிடத்திலே வருகின்றவர்களுக்கு, அதாவது சபையிலே நாம் ஊழியம் செய்யவோ அல்லது சுவிசேஷம் சொல்லுவது நிமித்தமோ அல்லது இவருடைய காரியத்தின் நிமித்தம் வருகின்ற இன்னொருவருடைய பலவீனங்களை, குறைவுகளை, தப்பிதங்களை மன்னித்து அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் போக வேண்டும். வார்த்தைக்கு உள், வார்த்தைக்கு வெளியே அல்ல. இதை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் இயேசு கிறிஸ்து பிறக்க முன்பு வருவார் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கின்றார். ஏன் நான் இந்த வசனத்தை ஏன் காட்ட விரும்புகிறேன் என்றால், பாருங்க, நாங்கள் ஏசாயா 53:3 வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். ஏசாயா 53:3-5 மட்டும் எல்லாரும் வாசிப்போம். நீங்களும் வாசிங்க. ஏனென்றால் அப்பதான் தெரியும் நான் யாராயிருந்தேன், நான் எப்படி இருந்தேன், எப்படி இருந்து எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், நான் எப்படிப்பட்டவராயிருந்தேன், எனக்காக அவர் மீட்பை தந்தார், ரட்சிப்பை தந்தார் என்று சொல்லி நாங்கள் அறிய முடியும். ஏசாயா அழகாய் சொல்லுகிறார், அவர் 3வது வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாயிருந்து அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். முதலாவது காரியம், நாங்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களும் அல்லது கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது, நாங்கள் அவரை பற்றி சொல்லும் போது நாங்கள் எப்படி காணப்பட்டவர்களாய் காணப்படுகின்றோம்? முதலிலே எப்படி நாங்கள் காணப்பட்டோம்? அசட்டை பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அசட்டை பண்ணுகிறோம். மனுஷராக எங்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார். இது முதலாவது காரியம். அப்படி காணப்படும் போது அவர் துக்கம் நிறைந்தவராய் இருக்கின்றார், பாடுகளை, வேதனைகளை அனுபவிக்கின்றவராய் அவர் இருக்கின்றார்.
அப்படி எங்களுக்காக துக்கங்களை துக்கம் நிறைந்து வேதனை பாடுகளை அனுபவிக்கிறார். ஐயோ இவங்க என்ன மறுதளிக்கிறாங்களே, ஏற்றுக்கொள்ள அப்படி நினைக்கின்றவனுக்கு விரோதமாய் நாங்கள் எங்களுடைய முகங்களை திருப்பி எங்களுடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டோம், அவரை அசட்டை பண்ணி இருந்தோம். இப்படித்தான் நாங்கள் எல்லாம் அவரை செய்திருந்தோம். அப்படியான நமக்காகத்தான் அவர் என்ன செய்வார்னா, அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, இப்படி வாழ்ந்து எங்களுடைய பாவங்களுக்கு உண்டான தண்டனையாகிய சகல பாடுகளையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். சில புறஜாதியர்கள், சில மதத்தவர்கள் சொல்லுகிறதுண்டு, கடவுள் தான் அவரை அடித்தார் என்று சொல்லி. அந்த வசனம் இங்கு நிறைவேறுகின்றது. கடவுள் அவரை சிலுவையில் அடித்து துன்பப்படுத்தி பாதிக்கப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கும் அதை பேசுகிற முஸ்லீம் ஜனங்கள் உண்டு. சில வேறு சீக் மதத்தவர்கள் உண்டு. நான் அவர்களை சந்தித்திருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், அதனாலே நான் இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் மற்ற இந்துக்கள் கூட உண்டு அதை சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவரை கடவுள் அடித்தார்க்கு என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்தான் கடவுள் என்று அவர்களுக்கு தெரியாது. முதல் நாங்கள் பார்த்த வார்த்தையின்படி அவர் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார் என்கின்ற காரியங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் இப்படி சொல்லுகிறார். நாங்கள் இப்படியெல்லாம் சொல்லுகின்ற அவர், 5வது வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். எதற்காக என்றால் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் கொடுத்து அவர் மேலே அவர் சகலவற்றையும் ஏற்றுக்கொண்டார். தழும்புகளால் நம்ம குணமானம் உண்டு. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வருகின்றவரும் வந்தவருமாய் இருந்தவரை நாங்கள் எப்படி அசட்டை பண்ணினோம் என்றால், நாங்கள் அவரை ஒரு பொருட்டாக எண்ணல. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஒரு பொருட்டாக எண்ணல. நானே ஒரு பொருட்டாக என்ன, நான் பெரிய மனுஷன் சும்மா சொல்றேன். ஏனென்றால் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு இலங்கையில இருந்து நான் ஜுத்வோ கிரைஸ்டுக்கு போனவன். எனக்கு நிறைய பேர் தெரியும் ஜுத்வோ கிரைஸ்ட்ல. அப்போ இலங்கையில் பெரிய ஆகலாம் இன்றைக்கு இருக்கிறாங்க, கர்ணனா சூரியனான்னு சொல்லி இலங்கைக்கு அவர் தான் பொறுப்பாக இருந்தார். அவங்களோட நான் இருந்த நாட்களில் கூட அவங்க என்ன கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பைபிளில் இருக்கிற நன்மையான காரியங்களை நான் அறிய விரும்புகிறேன், ஆனால் நான் மதம் மாற விரும்பவில்லை என்று சொல்லி, அதே போல நான் பல வருஷங்கள் நான் அவங்களோடு கூட பழகினவன். இந்த தேசத்துக்கு வந்த போதும் நான் என்னை 2-3 குடும்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள சொல்லி கூட்டிட்டு போனாங்க. சர்ச்சுக்கு போனேன். ஆனால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நான் மனதாக இருக்கல. ஏனென்றால் அவர் கடவுளோடு இருந்து கடவுள் தான் எனக்கு தெரியாது. அப்போ அவரை கூட நான் எத்தனையோ தரம் மறுதளித்தவன் உண்டு. இலங்கை தேசத்திலே அந்த பெந்தைக்கோஸ்து சபைக்கு முன்னாலே நடந்து போகும்போது அவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி கத்த போகும்போது அதை கத்தகி கல்லெறிந்து அப்படி நாங்கள் பரியாசம் பண்ணினவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருந்த என்னையும் அன்பு கூர்ந்தார், எங்களையும் அன்பு கூர்ந்தார். அந்த தேவனிடத்திலே நாங்கள் அன்பு கூறும் வரைக்கும் எங்களுக்கு அவரை யாருக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து விட்டோமானால் அவரை யார் என்று கண்டுகொள்ள முடியும். இன்றைய நாளிலே நான் உங்களிடத்திலே சொல்லுகின்ற அல்லது வீடியோ பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறதான, அதாவது நானும் சொல்வதை பார்க்கிறேன், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்னில் உண்டாயிருக்க கடவுள் என்று சொல்லி, பிதா எங்களுக்கு குமாரனை கொடுத்து எங்களுக்கு இறங்கினார். பிதா வேறு, குமாரன் வேறு, ஆவியானவர் வேறு இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர் திரியது தேவன், ஒருவராயிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் 3 நிலையிலே இருந்து ஒவ்வொரு கிரியைகளை செய்கின்றவராயிருக்கின்றார்கள். பிதாவாக இருந்தவர் குமாரனாய் இறங்கி வந்தார். குமாரனாய் இருந்தவர் போய் பிறகு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகின்றார் எங்களுக்குள்ளே காரியங்களை செய்யும்படி. அப்ப நாங்கள் தேவ அன்பை அறிந்து கொள்வோம், தேவ அன்புக்குள்ளே எங்களை கட்டுவோம். அதாவது யோவான் 3:16 சொல்லப்பட்டபடி அநேகரை மீட்கும் பொருளாக கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நம்ம மத்தேயு 20:28 பார்த்தபடி
அவர் எமக்காக தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். நாங்கள் எங்களுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று இல்லை, அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படி அவருடைய அன்பில் அவர் 100க்கு 100% என்று சொல்ல முடியாது, 100க்கு 1000 என்று தான் சொல்லலாம். எங்களிடத்தில் 100க்கு 75, 100க்கு 50 இவைகள் காணப்படட்டும். ஒன்றுதான் புறஜாதியர்களுக்கு ரட்சிப்புக்கு தடையாயிராதபடிக்கு தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். இந்த மன்னிப்பு எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 2000 வருஷங்களுக்கு முன்பு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே, பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தை எங்கள் இருதயங்களிலே ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு வினாடியும் அந்த வார்த்தை துணித்துக் கொண்டிருக்கட்டும். டேடி, உம்மை அறியாத ஜனங்கள், அவர்கள் அறியாது செய்கின்ற ஒவ்வொன்றையும் பிதாவை மன்னிக்கத்தக்கதான இருதயம். ஏனென்று சொன்னால் அவர்கள் கெட்டு போகாமல் ஜீவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த சிந்தையானது அப்பா எங்களை நிரப்பட்டும். டேடி, பிதாவே, உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே காணப்படட்டும். பிதாவை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். டேடி அப்பா, இந்த கட்டடத்துக்குள்ளே வந்து நிற்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, வந்து ஆண்டவரை இன்னைக்கு வர முடியாமல் போனவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இந்த வீடியோ பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் தேவரை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வெளிப்படுங்கப்பா. உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே ஜீவ ஊற்றாய் காணப்படட்டும். சகலவற்றையும் மரித்து உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உமக்குள்ளே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.